ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு சண்டே சமையலில் பண்ண போகிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் அதனோட கிரேவி தான் குழம்புக்கு. அதுக்கப்புறம் பாறை மீனும் சால மீனும் வாங்கியிருக்கிறேன். பாறை மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். சால மீனையும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும். குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கிலோ, அது 1/2 கிலோ. இதை அப்புறமே சாந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து 2 ஸ்பூனு வறுவலுக்கு போட்டுட்டு அதோட உப்பை போட்டு மிளகுத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டு அதோட கொஞ்சம் புளியும் ஊற்றுவேன். புளி கொஞ்சம் கொஜ்ஜா குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் எங்கள் அக்கா அனுப்புனது நல்லா இருக்குது. அந்த மீன் குழம்பு பவுட்ரு அதே மாதிரி கிரேவிக்கும் ஒரு மிளகாத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் அந்த சாந்தோடு ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஹைலைட்டாக கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இடித்து போடுவேன். ஏன்னா இதுக்கு அவங்க வடகம் போடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வடகம் பிடிக்காது, அதனால் வடகம் போடாமல் அதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தட்டம் போட்டு மூடி ஸ்லோவில் வைக்கணும். அது மீன் வாசனை வரும், குழம்பு வாசனை. அப்போ திறந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அதில் மீனை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பாறை மீன் எடுத்து சேலோ ஃப்ரைக்கு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி சண்டே சமையல். இந்த சண்டே சமையலில் இந்த மீன் குழம்பும் மீன் வறுத்து வச்சுருக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க.